வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மள பல பேர் என்ன செய்வோம், ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புவோம். இல்லைன்னா அந்த பழியை மற்றவங்க மேலே போட்டுட்டு விலகி போயிடுவோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பிரச்சனை நம்மளை சோதிக்க வந்திருக்கா, இல்லை நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வந்திருக்க வாய்ப்பா? இதை விளக்குற மாதிரி ஒரு குட்டி கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னோட ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பாறையை நடு ரோட்டில் வைக்க சொன்னார். அந்த பாறையை அவரோட நாட்டு மக்கள் யாராச்சும் அங்கேருந்து நகர்த்துறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரே ஆர்வம். அதனால அவரே ஒரு பக்கத்தில் இருக்கிற புதருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த சாலை வழியா ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் போகிறாங்க, அமைச்சர்கள் போகிறாங்க. ஆனால் அவங்க யாருமே அந்த பாறையை தள்ள முயற்சி கூட பண்ணலை. என்னடா இது, நம்ம அரசருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இந்த சாலையை கூட அவர்னால சரியாக பராமரிக்க முடியலையே அப்படின்னு அரசரையும் அரசாங்கத்தையும் குறை சொல்லிட்டு அந்த பாறையை சுற்றி போயிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அதை நகர்த்த முன் வரலை. அப்போ தான் அந்த வழியாக ஒரு ஏழை விவசாயி வராரு. தலையில் பெரிய காய்கறி மூட்டையை சுமந்துக்கிட்டு வந்தவர் வலியை மறிச்சிட்டு இருக்க அந்த பாறையை பார்த்தாரு. உடனே தன்னோட மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பாறையை தள்ள ஆரம்பித்தார். பாறையும் ரொம்ப பெருசு, ஆனால் விடாமல் தன்னோட முழு பலத்தையும் போட்டு முக்கி முணங்கி தள்ளினார். கடைசியில் ஒரு வழியாக அந்த பாறையை சாலையை விட்டு ஓரமாக தள்ளி வச்சிட்டாரு. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அந்த விவசாயி தன்னோட காய்கறி மூட்டையை எடுக்க திரும்பினார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு பையும் அது கூடவே ஒரு கடிதமும் இருந்துச்சு. அந்த பையை திறந்து பார்த்தா நிறைய தங்க காசு. சரி, இந்த கடிதத்தில் என்னடா இருக்கு அப்படின்னு அந்த கடிதத்தை பிரித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, இந்த பாறையை யார் கஷ்டப்பட்டு சாலையிலிருந்து நகர்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தங்க காசுகள் சொந்தம் அப்படின்னு எழுதியிருந்தது. கடிதத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச விவசாயி தங்க காசு மூட்டையை தன்னோட எடுத்துட்டு போனாரு. இதை மறைவா இருந்து பார்த்த அரசருக்கும் நம்ம நாட்டிலையும் உழைப்பாளிகள் இருக்காங்கப்பா அப்படிங்கிற சந்தோஷம். விவசாயியோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசை பார்த்து அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது போலதாங்க நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு தடையும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு சிலர் சோம்பேறித்தனத்தினால மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கும்போது உழைக்க தயங்காதவங்க அந்த தடைகளையே தங்களோட முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகளாக மாற்றிடுறாங்க. அதனால் இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாதீங்க, அதை ஒரு வாய்ப்பாக நினச்சி முன்னேறுங்க. இதுபோல் பல கதைகளை கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான ஒரு கதையோடு சந்திக்கிறேன்.